Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவர்னெஸ்ல இருக்கோம். நீங்க இந்த வியூவை பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. இன்வர்னெஸ்லே ரொம்ப ஃபேமஸான ரிவர் இது. ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போதே இந்த ரிவர் வியூ பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கே இந்த வியூ ரசிச்சுட்டு இப்போ நாங்கள் பிரிட்ஜில் இருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நெஸ் ஐலாண்ட் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இருக்கிறது வந்து நெஸ் வாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெஸ் ஐலாண்ட் வந்து இந்த ரூட் வழியாக போனால் வந்து ஐலாண்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சைட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிவர் ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பச்சை பசைன்னு அந்த நாய்ஸ் இல்லை, அந்த சவுண்டோட வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வியூவே. அப்படியே வாங்க வாக் பண்ணி போகலாம். நம்ம அப்படியே வாக் பண்ணி வந்தோடனே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வியூ இருந்தது. இந்த ஃப்ளோ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த இடமே வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ டென்ஸாக இருக்குது இந்த இடமே. நம்ம அப்படியே வாக் பண்ணி வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ரவுண்டாக. ஸோ அங்கே வந்து குட்டி பசங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைக் கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணால் நம்ம வந்து வியூவிங் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இது பேர் வந்து நெஸ்ஸி மான்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. லைக் முன்னாடி இருந்த காலத்துலலாம் வந்து இந்த ரிவர் நெஸ்குள்ளே வந்து ஒரு மான்ஸ்டர் இருந்ததான்னு பேசப்படுது. ஸோ அதுக்கு ப்ரூஃபோ எவிடன்ஸோ இல்லை. ஸோ இந்த குட்டி பசங்க வரும்போது அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு வராங்க, லைக் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் மான்ஸ்டர் இருக்குது, நெஸ் மான்ஸ்டர் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து இது ஒரு ஃபன்னாக வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைக் இது வந்து அப்படியே அந்த உட்லேயே பண்ணியிருக்காங்க, மரத்தோட உட்லேயே. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அது நம்ம லைட்டாக பயமாகவும் இருக்குது. நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே கனெக்ட் ஆகிட்டு ரிவருக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இந்த வியூவுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து அந்த வாட்டர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு சவுண்டோட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வியூவிங் பாயிண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது யாருனால எங்கள் கேங் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க 1 by 1. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது. அந்த வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த க்ரீனரிஸ், அந்த மரங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரிவர் சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த ரிவர் இருக்குது, அது நடுவில் ஊர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கே திரும்பினாலும் எந்த சைட் போனாலும் வந்து இந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ரிவர். அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா லைக் அதே ரூட்டில் நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் சைடுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் லஞ்ச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். ஸோ இது வியூ வந்து பார்த்திங்கன்னா லைக் இங்கே ரிவர் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்றாங்க, என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோம். சூப்பராக வந்துடு எல்லா டிஷ்ஷும். பட் வந்து எங்களால் வந்து ரிவ்யூ கொடுக்க முடியல, ஏன்னா குழந்தைய கூட விளையாடிட்டே இருந்தனால. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இந்த பில்டிங் செம்மையாக இருக்குது பார்க்கவே, இந்த ரிவர் வியூவோட. இப்போ நம்ம டவுன் சென்டரில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்னஸோட கேசலில் இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பழமையான கேசல். 1400 பில்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்ச் 2020 வரைக்கும் வந்து கோட்டா வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால நம்மளை உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ உள்ளே வந்து அந்த கரண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே போனால் என்ன வியூ இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இப்போ வந்து கேசல் மேலே ஏறி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது. இன்வெர்னஸ் சிட்டி ஒரு வியூ அப்படியே ஃபுல்லாக இருக்குது ரிவர் வியூவோட. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸில் வந்து முன்னாடி காலத்தில் என்ன நடந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வந்து 1562 வந்து ராணி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருங்க கேப்டன் வந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து அவங்க கேப்டனோட தலையை வெட்டி சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ கேட்கவே பயமாக இருக்குல்ல. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு. இவ்வளோ நேரம் நாங்கள் பேக் வியூ வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஒரு சீனிக் பியூட்டியாக இருக்குது. ஸோ நாங்களும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.